பதினெண் சித்தர் போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்ய இருப்பது பசுவின் தயிர் உண்பதால் குணமாகும் நோய்கள் என்னென்னு பார்க்குறோம். தயிர் அப்படின்னா ஒரு உணவுப் பொருள் அப்படின்ற முறை இல்லாமல் அது ஒரு மருத்துவ ரீதியாகவும் மருந்தாகவும் பயன்பட்டு வருது ஒரு தமிழ் பண்பாட்டில் முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான ஆதார பாடல், அதற்கான விளக்கத்துடன் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். பசுவின் தயிர், மோர், பால் நம்ம பயன்படுத்துகிறது ஒரு சாதாரண விஷயந்தான். இருந்தாலும் அதனால் என்ன நோய்கள் குணம்ன்றது தெரியாமல் பயன்படுத்துகிறோம். பால் குடித்தால் ஒரு தன்மை, நெய் உண்டால் ஒரு தன்மை, வெண்ணெய் உண்டால் ஒரு தன்மை. ஒரு சில மருந்துகள் சாப்பிடும் போது வெண்ணெயில் குழைச்சி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சில மருந்துகள் பாலில் கலந்து குடிங்கன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் வெறும் தயிரை மட்டுமே சாப்பிட்டாலே சில நோய்கள் குணமாகும். அது என்னன்றது பார்ப்போம். பாடலானது: பசுவின் தயிரார் பசிமிகவும் உண்டாகும் மிசிவுறும் ஜீரணமேயாகும். பசையகன்ற தாகம் மிளைப்பிரும்பல் தாங்கொன்ன மெய்யறிவு மேரும் முளகிய லியம்பு. ஆடையெடுத்த தயிர் கயமிளைக்கும் பருக்கும் நாடு கிரிசரத்தை நாட ஓட்ட தாளொடிய லுண்ட கிரணி யுரை மேகம் போக்கிவிடும் தண்டர் கோலங்கே சாற்று. இது பாடல். விளக்கமானது: பசுவின் தயிரார் பசி மிக உண்டாகும். இந்த தயிர் சாப்பிட பசி அதிகமாக உண்டாகும். மிசி உறும் ஜீரணமேயாகும். இசிவு, ரணம், ஜீரண நோய் இவைகளை சரியாகும். ஜீரணம் சரியான முறையில் ஆகும். பசையகன்ற தாகம் மிளைப்பிருமல் தாங்கொன்னா மெய்யறிவு. இளைப்பு இருமல் அப்படின்ற ஒரு நோயும் குணப்படுத்தும். தாகம் அதை தணிக்கும். மெய் எரிவு அப்படின்ற உடல் எரிச்சலை குணமாக்கும். ஆடையெடுத்த தயிர் கயமிளை பருக்கும். அதாவது ஆடை எடுத்த ஏடு நீக்கிய தயிரானது கப நோய், ஆயாசம் இதை சரி செய்யும். கிரிசரத்தை நாட ஓட்டா. கிரிசரம்னா யூரின் சரியான முறையில் பிரியாது, அதை கிட்ட வராமல் சரியான முறையில் பிரித்து தள்ளும். தாளுடைய லுண்ட கிரணி யுரை மேகம். வாத கிரணி மற்றும் மேக நோய்களை வரவிடாது. தெளிவாக சொல்லிடுறோம். எல்லா நோயும் சேர்த்து: பசுவின் தயிர் பசி உண்டாகும். இசிவு, ரணம், ஜீரணம் சரியாகும். தாகம், களைப்பு, இருமல், உடல் எரிச்சல் இதெல்லாம் நீங்கும். ஆடை எடுத்த தயிரால் கப நோய், அதாவது தலை சார்ந்த நோய்கள், ஒற்றை தலைவலி, தலைவலி, இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே, தலையில் வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் சரியாகும். தலையில் வரக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆயாசம், மூத்திர எரிச்சல், மூத்திரம் பிரியாதது, மூத்திர கடுப்பு இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது. வாத கிரணி, மேக நோய் இவைகளை நீக்கக்கூடியது. கூடுமான வரைக்கும் உணவுக்கு பின் கடைசியாக ஒரு ஸ்பூன் தயிர் சாப்பிட்றதோ கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்றதோ நல்லது. நன்றி, மகிழ்ச்சி.